வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரியான படிப்புகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிச்சுட்டு இப்போது ஸ்லைடிங்கில் வந்து நிற்கக்கூடிய மாணவர்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கேள்வியை தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸ்லைடிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விருப்பப்படாத காலேஜ் கிடச்சிருக்கும்போது நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய வேறு சீட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரே ரவுண்டில் நமக்கு தெரிஞ்சிட போகிறதில்ல. ஸ்லைடிங் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய லெங்க்த்தியாக போய் ஃபைனலாக தான் தெரிய வரும். இப்போது இந்த ஸ்லைடிங்கில் சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஃபஸ்ட்டே உங்களுக்கு சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஸ்லைடிங் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்லைடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, மறுபடியும் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணுமா அப்படிங்கிறது தான். நீங்கள் திரும்பவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக தேவையில்லை. ஒரே ஒரு டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிட்டதுனால நீங்கள் மறுபடியும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக தேவையில்லை. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.